ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து 2025 ஜனவரி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ல முக்கியமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து கோட் இருக்கும். சரிங்களா? நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் கோடு சொல்லி தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கோட் பற்றி ஒரு ஐடியாஸ் வந்து இல்லாமல் இருக்கும். அங்கே கவுன்சிலிங் போன அப்புறம் தான் வந்து நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனல் ரேங்க் இருக்கு இல்லையா, உங்களுடைய கம்யூனல் ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி எந்த துறைகள்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். அந்த துறைக்கான கோடை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இப்போ இருந்தே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற துறை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நம்மளால் வந்து ஷுவராக வந்து சொல்ல முடியாது. அதனால் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷனலாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக ஒரு டாப் 5ல் வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷனில் ஒரு 5 டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அடிஷ்னலாக வந்து இன்னொரு 5 டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? டோட்டலாக வந்து நீங்கள் ஒரு 10 டிபார்ட்மெண்ட் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஒர்க் டைமிங்லாம் எப்படிலாம் இருக்கும், ப்ரொமோஷன்லாம் எப்படி இருக்கும், ஸ்டேட் சீனியாரிட்டியா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா, இதை பற்றிலாம் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதை பார்க்காதவங்க பாருங்கள். அப்கமிங்கில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்றைக்கான விஷயத்தை பற்றி பேசுவோம். இப்போ நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கோடு இருக்கு இல்லையா. மெயினாக வந்து நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் கோடை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அந்த டிபார்ட்மெண்ட் கோடு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிஎன்பிசி வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பிடிஎஃப் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்களே, அடெண்டம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அடெண்டம்லேயே வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன கோட் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மார்க்குக்கு ஏற்ற மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு தோணுதோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான கோடு வந்து நீங்கள் இப்போவே வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கு இல்லையா, விஏஓ. அதுக்கான போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்களா. 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதுதான் வந்து விஏஓக்கான கோடு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஃபாரஸ்ட் கார்டுக்கான கோடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3317 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அடுத்து பாருங்கள், ஃபாரஸ்ட் வாட்சருக்கு பார்த்தீங்கன்னா கோடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3319 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்ரைவில் வைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன் இதுக்கான போஸ்ட் கோடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3500. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வேவர்ஸ் இதுக்கான போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா 3498. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து டிபார்ட்மெண்ட் கோடு கொடுத்துருப்பாங்க. டவுன் பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்கன்னா 2500. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ரிலிஜன்ஸ் பார்த்தீங்கன்னா 1655. சரிங்களா? இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து போஸ்ட் கோட் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான போஸ்ட் கோட் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன கேட்டால் பர்சனலாக டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட் வந்து சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் கொடுத்துருப்போம். அகைன் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ.